சின்னம்மா அவர்களுடைய அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த மாண்புமிகு சின்னம்மாவோடு நாங்கள் எங்களுடைய பசுமோன் மக்கள் தேசம் கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினாலேயும் துரோகம் செய்து மாண்புமிகு சின்னம்மா அவர்களை வீழ்த்த நினைக்கும் அந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மற்றும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு தென் மாவட்டம் முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்து எங்கள் மக்களுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மக்களும் சின்னம்மா அவர்களுக்கு ஆணைக்கிணங்க தான் வாக்களிப்போம் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலையும் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்கள் சமூகத்திற்கான முக்குளத்திற்கான அனைத்து அங்கீகாரங்களும் இன்று தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஒரு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் அனைவரும் நினைக்கிறோம். தினந்தோறும் 500 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு இன்னைக்கு எங்கள் சமூக மக்களுக்காக நான் போராடி வந்திருக்கிறேன். என்னுடைய பிஎம்டி போராளிகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சின்னம்மாவோடு கூட்டணி வச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு சாத்தூர் மற்றும் ஆலங்குளத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 தொகுதிகளிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதுபோக தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் நம் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சின்னம்மா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் 2026 சின்னம்மா நிறுத்திய அத்தனை வேட்பாளர்களும் நாங்கள் ஜெயிப்போம். ஏன்னா விலை போகாமல் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு நிற்கிறோம். உணர்வோடு இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம். அந்த அடிப்படையில் சாத்தூர் வேட்பாளராக இசக்கிராஜாவாக நான் இங்கு போட்டியிடுகிறேன். என்னுடைய மக்கள் இங்கு படும் பாடு இதுவரை சரி, எத்தனை ஆட்சி காலங்கள் மாறி வந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளாலும் சரி, இன்னைக்கு இங்குள்ள மக்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது இன்னைக்கு எப்படின்னா ஓரவஞ்சகம் பண்றாங்க. இங்க வெடி தொழிலில், பட்டாசு தொழிலில் இன்னைக்கு எங்க சமூக மக்கள் நிம்மதியா இங்க வேலை செய்ய முடியல, தொழில் பண்ண முடியல. இதையெல்லாம் சரி பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சாத்தூர் தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம். புதுசா எல்லாரும் இன்னைக்கு வரலாம். தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் இருந்து நாங்கள் தேவமாரி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது இனிமேல் செல்லாது. ஏன்னா எங்களுடைய முக்குளத்தோர் மக்கள் அனுதினமும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் 30 தொகுதிகளில் நாங்கள் ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எங்களுடைய பிஎம்டி அமைப்பு நாங்கள் இன்னைக்கு சின்னம்மாவோடு கரம் கோர்த்திருக்கோம்னா இனத்தோடு சேரும் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் போய் அந்த அம்மாவோட சேர்ந்துருக்கிறோம். கண்டிப்பான முறையில் சாத்தூரை வெற்றி தொகுதியாக மாற்றுவோம். ஆலங்குளத்திலும் ஜெயிப்போம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொன்று என்னன்னா, மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் சாத்தூர் பிரச்சாரத்துக்கு வராங்க. மாண்புமிகு ஐயா ராமதாஸ் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருக்கிறாரு. நவரச நாயகன் கார்த்திக் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருக்கிறாரு. அதனால கண்டிப்பான முறையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. முழுக்க எங்களுடைய மக்கள் தான் தொடர்ந்து பணி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஜெயிக்கணும்னு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணிய துரோகத்தை நாங்கள் இந்த முக்குளத்தோர் மறக்கலை. அப்படி எத்தனை ஆண்டுகளும் சரி எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களை அதிகாரத்தை விட்டு அகற்றியது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த ஒரு நோக்கம் தான். அதனால அவரை ஆண்டாண்டு காலம் அவரை பதவியில் நாங்கள் இருக்க விட மாட்டோம், இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். அதற்கு தடை போட்டு எல்லாருமே நியாயம் பேசினாலும் அதையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லாரும் வருவாங்க. இனிமேதான் நாங்கள் முக்குளத்தோர், நான் தேவமாறு அப்படின்னு சொல்லலாம் வருவாங்க, ஓட்டு கேட்டு வருவாங்க. எங்கள் மக்கள் அவங்கள நம்ப தயாராக இல்லை. நாங்கள் பிஜேபியும் அதிமுகவையும் ஒரே கட்சி தான். எடப்பாடி பழனிசாமியோட கட்சி தான் பிஜேபி. இப்போ இருக்கிற பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட கட்சி. புரியுதா உங்களுக்கு? அதனால
அவங்களையும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட ஆளாக தான் நாங்கள் பார்ப்போம். அதனால் என்னுடைய மக்கள் முழு நம்பிக்கையோடு இருக்காங்க. சாத்தூர் தொகுதியில் எஸ் ராஜா ஜெயிச்சு வருவார், தமிழகம் முழு நம்ம மக்களை பாதுகாப்பார். எனக்கு அதிகாரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அனைத்து சமூக மக்களையும் நான் பாதுகாப்பேன்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டேன். கண்டிப்பான முறையில் சாத்தூர் தொகுதிக்கான அத்தனை விஷயங்களையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றனா இங்கேயே நிரந்தரமாக நான் தங்குவேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.